முன்னால் இருந்து வீடியோ எடுத்தது யார் என்று இதுவரையில் யாரும் விசாரிக்கவில்லை. இது நடக்கப் போகுதுன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? 20 செகண்ட் 20 நொடிகள் கூட என் வண்டி அங்கே நிற்கவில்லை. என் கார் கண்ணாடி திறக்கப்படவில்லை. என் வண்டியிலிருந்து யாரும் இறங்கவே இல்லை. கும்பல் கூடினார்கள், ஓடினார்கள். அப்படியே என் கார் கடந்து விட்டது. அந்த தனியார் தொலைக்காட்சி வெளியிட்ட வீடியோவை பார்த்த பிறகுதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே நமக்கு தெரியும். ஆனால் அடித்து கொல்லுங்கடா என்று திருமாவளவன் சொன்னார் அப்படின்னு ஒவ்வொரு ஆள்கிட்டையும் தனித்தனியா பேட்டி எடுத்து போடுறாங்க அடுத்த சில நிமிடங்கள்ல. இப்ப இந்த தொலைக்காட்சி இது மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 5-6 தொலைக்காட்சிகளை மொத்தமா பிஜேபி RSS குத்தகை எடுத்துக்கிச்சு. அவங்க வேலையே சனாதனத்தை எதிர்க்கக்கூடியவர்களை எதிர்ப்பது, அவர்களுக்கு எதிரான அவதூறுகளை பரப்புவது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் புளியந்தோப்பில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசுகிற போது டிசம்பர் 6 புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாள் பொதுக்கூட்டம். அப்ப காளிமுத்து தான் அங்க கமிஷனரா இருந்தார், IPS. அப்ப நான் பேசும்போது என்ன சொன்னேன், 400 ஆண்டு கால பழமை வாய்ந்த பாபர் மசூதியை நீங்கள் இடிப்பதற்கு சொன்ன காரணம், அந்த இடத்தில்தான் ராமர் பிறந்தார், ராமர் கோவில் இருந்தது, அதை இடித்துவிட்டு பாபர் மசூதியை கட்டிவிட்டார்கள் என்று சொல்லுகிறீர்கள். 400 வருஷத்துக்கு முன்னால இருந்திருக்கலாம், சரி, நாம் இல்லை என்று வாதிடவில்லை, இருந்திருக்கலாம். அதற்காக இதை இடித்துவிட்டுத்தான் அங்கே கோயிலை கட்ட வேண்டுமா? அப்படி ஒவ்வொரு பெருமாள் கோவிலையும் சிவன் கோவிலையும் போய் ஆய்வு செய்து பார்த்தால், சிவன் கோவில் பெருமாள் கோவில் இருந்த இடங்களிலெல்லாம் முன்பு புத்த விகார்கள் இருந்தன என்று ஆய்வுகள் சொல்லுகின்றன. திருப்பதி கோவிலே புத்த விகார் தான் என்று ஒருவன் ஆய்வு செய்து PhD பட்டம் வாங்கியிருக்கிறான். அவன் பெயர் ஜமனதாஸ். கூகுள்ல கூட போய் பாருங்க, அந்த ஆய்வு கட்டுரையே இருக்கு. இப்ப அவன்லாம் கிளம்புனா என்ன ஆகிறது? இந்த இடத்துல புத்த விகார் தான் இருந்ததுன்னு சிவாலயங்களையும் பெருமாள் கோவில்களையும் இடிக்க தொடங்கினால் என்ன ஆகும் நாடு? ஏன் நீங்கள் பக்கத்திலே மசூதிக்கு பக்கத்திலே ஒரு ராமர் கோயில் கட்டிக்கொண்டால் என்ன என்று பொருள்பட நான் பேசினேன். இது அப்படியே திரித்த தொலைக்காட்சி தான் அந்த தொலைக்காட்சி. சிவாலயங்களை இடிப்போம், திருமாவளவன் ஆவேசம் அப்படின்னு டைட்டில் போட்டான். நான் சொன்ன இன்டர்பிரேஷனே வேற. நீங்க ராமர் பிறந்த கோவில், ராமர் கோயில் இருந்த இடத்துல 400 வருஷத்துக்கு முன்னால அந்த இடத்துல இருந்தது, அது இருந்த இடத்துல மசூதியை கட்டிட்டீங்க, அதனால நாங்க இடிச்சிட்டு தான் அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டுவோம் சொல்றீங்களே, அது என்ன நியாயம்? பக்கத்திலே பல ஏக்கர் நிலத்தை வாங்கி உங்களால கட்ட